உங்களுக்கு என்னவாமா? மாப்ள என்னவாமா? இவள் முகம் ஒரு ஞாயிறு. அப்படியா? இவள் கன்னம் ஒரு திங்கள். இவள் வாய் ஒரு செவ்வாய். இவள் மூக்கு ஒரு புதன்டா. இவ கண்ணு ஒரு வியாழன்டா. இவ பல்லு ஒரு வெள்ளிடா. ஆக மொத்தத்துல இவ ஒரு சனிடா. அது சரி. கண்ணு சிமிடி சிமிடி கீழே அடிங்க. அதான் இப்ப உன் இழந்த பழம் இருக்குல்ல, சரி, உன் இழந்த பழம் நல்ல டெம்பரா இருக்குமா இல்ல குளக்குளன்னு இருக்குமா? ரெண்டு கலந்து. ஒன்னு ஆத்துல கலவையும் இன்னொன்னு சேத்துல கலவையும். நம்ம எப்பவுமே ஆத்துலயும் கால வைக்கிறதுல சேத்துலயும் கால வைக்கிறதுல நடுவுல கால வச்சா பொளந்துக்கிட்டு போயிடும். கிடையாது, எப்பவுமே ஒரே மாதிரியா தான். செங்கா தான் நமக்கு பிடிக்கும். இருக்கட்டும். செங்கானதுக்கு உன்னை கூப்பிட்டாங்க. இப்ப இருக்கட்டும். என்ன தெரியலையா? ஓடி வெள்ளச்சி என்ன புரியலையா? யாரப்பா இருமன்னப்ப இருமன் என்ன காதுல அப்படி கேட்கும் போல இருக்கு. ஹலோ ஹலோ, உங்க நாலு பேத்துக்கு வணக்கங்க. வணக்கம்மா. அண்ணே அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் வணக்கம்மா. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கனே. அப்படா இன்னைக்கு அது ஒத்திருக்கு. என்னது அண்ணன் சொன்னேன். ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. அதான் சரி. மைக் செட் மச்சான், இதுல சொந்த மச்சான் யாரு, ஆப்ரேட் பண்ற மச்சான் யாருன்னு தெரியல. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. வணக்கம் 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 அண்ணே. வந்தமா போட்டமா போனமான்னு இருக்கணும். அப்படிலாம் இருக்கவே கூடாதா? ஏங்க? நாளைக்கு இந்நேரம்லாம் எங்க பங்காளிகள் நினைக்கணும். என்னன்னு? நேத்து வந்துச்சு நம்ம ஊருக்கு டான்ஸ். சரி, அந்த பிள்ளைக்கு இப்படிதானே இருந்துச்சு. எப்படி? கை கால சொன்னேன். தெளிவா சொல்லுங்க. தரு மண்டே பொளந்துருவேன். அதனால போலாமா? போலாமே. அண்ணே போலாமா? போலாம், உங்க விருப்பம் தான். அதான் சரி. அடி திருவாரு தேரே பக்கவாடி தெருவிழா உனக்கு வைக்கவாடி.
ஒரு ஷாட் முடிச்சாச்சு. முடிஞ்சு அப்புறம் அடுத்த ஷாட் போயிருமா? போயிருக்காங்க. கொட்டுற பனிகில நானு உனக்கு கொடையா மாறட்டுமா, வெட்டுற வெளியில மூட்டுற நெருப்புல புளிரும் நேரத்து காலத்தை தாமதிக்கணுமா இல்லையா? நம்மள கூட்டுருவோமா? சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாலாம் சித்தாட டான்சர் நடித்தவர்களுக்கு மருமை சகோதரி ஆர்த்தி அவர்களுக்கு நமது விழா கமிட்டிகள் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு அன்பளிப்பு கொடுத்த ஊர் பொதுமக்கள் அவர்களுக்கு கமிட்டி சார்பாக நன்றி நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்டான காயம் எங்கும் தன்னாலே மாறி போகும் காயம் என்ன பொன்னாலே பொன்னாலே என்ன காயமான போதும் பொன்னேறி தாங்க கூடும் இந்த நேமி தாங்காது பொன்னாலே எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் எங்க எங்க அழுகை வந்தது. இது மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனிதன் காதல் அல்ல அதையும் தாண்டி முடிந்தமானது. சாமியே தாராட்டும் சாமியே நாம் தானே தெரியுமா, சிவகாமியே சிவனி நீயும் பாதியே நாம் தானே புரியுமா. சுவலாலி லாலியே சுவலாலியே அபிராமி லாலியே சுவலாலியே கண்மணி கண்போடு காதலம் நான் எழுதும் கடிதமே. மாப்பிள்ளை காலிசு இந்த பிள்ளைய பார்க்கணும் போல எனக்கு வர்ணிக்கணும் போல தோணுதுடா. வர்ணி மாமா நல்லா வர்ணிங்க மாமா. நீங்க உங்களுக்கு என்ன மாமா? மாப்பிள்ளை என்ன மாமா? இவள் முகம் ஒரு ஞாயிறு. அப்படியா? இவள் கண்ணம் ஒரு திங்கள். இவள் வாய் ஒரு செவ்வாய். இவள் மூக்கு ஒரு புதன்டா. இவ கண்ணு ஒரு வியாழன்டா. இவ பல்லு ஒரு வெள்ளிடா. ஆக மொத்தத்துல இவ ஒரு சனிடா. அது சரி. செம்மையா இருக்காடா. சனின்னு சொன்னோன்னு தப்பா நினைக்காத. நான் சொல்றேன் கேளு. என்னையா? கீழே எல்லாருமே உட்கார்ந்துருக்கோம்ல, எல்லாருக்குமே கேட்டு பார்த்தா தெரியும் என்னன்னு. சனி வந்து என்னைக்குமே அழிக்க மாட்டேன். கேட்டு பார்க்கணுமா கேட்ட பார்க்கணுமா? கேட்டு பார்த்தா தெரியும். சனி என்னைக்கும் அழிக்க மாட்டேன். சரி. ஆமா, ஆளை காலி பண்ண மாட்டேன். சரி. சனி பிடிக்கணும் எல்லாருக்கும். 7.5 சனி இருக்கு, செம்ம சனி இருக்கு, மங்கு சனி இருக்கு, மங்கு சனி இருக்கு, பொங்கு சனி இருக்கு. எத்தனை சனி பிடிச்சாலும் சங்கு சனி மட்டும் பிடிச்சு. என்ன சனி மாமா? அவன் அதோட செத்த மாப்பிள்ள. என்ன சொல்றீங்க? சங்குவேன் அந்த சங்குவேன் என்ன அர்த்தம் சொல்ற? என்னையா உன்னை கையை பிடிச்சிருந்தா கையை பிடிச்சிருந்தா ஒரு பிள்ளை ஆடிட்டு இருக்க வந்து எட்டஞ்சதுல வந்தது எல்லாமே என்ன உங்களுக்கு அப்படியே வர்ணிச்ச பாட்டு வேற, இதுல வேற கவிதை வேற. மூஞ்சில முகம் முள்ள கிடைச்சா. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. என்னையா? கையை பிடிச்சிருந்தா இல்ல. கட்டி பிடிச்சனா இல்ல. வந்து இடிச்சனா இல்ல. இல்ல கோத்தம் கொம்பட பேசனா பேசுறேன். இல்ல இல்ல. ஆமா. உன்னை வர்ணிச்சது நீ தப்புன்ற. ஆமா. அதுக்கு நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். என்னன்னு? நீ ஒண்ணு என்னோட புருஷனா இருக்கணும், இல்லனா என்னைய வச்சிருக்க கள்ள புருஷனா இருக்கணும், இல்ல ஒரு பேச்சுக்கு மாமனா இருக்கணும், மச்சானா இருக்கணும், இல்லனா சொந்தமா இருக்கணும், என்னைய வர்ணிக்கணும். என்ன மைத்துக்கடா நீ மானகட்ட பையல என்னைய வர்ணிக்கணும் நீ கேக்குற. இந்த கூட்டத்துல எப்பேற்பட்ட அழகியா கூட ரதியா கூட இருக்கட்டும், அக்கா மக்களா நாங்க இங்க உட்கார்ந்திருக்கோம் பாரு ஆம்பளை, நாங்க வாத்து சொல்லணும் இந்த அக்கா சூப்பரா இருக்கடா, இந்த பொம்பளை புள்ள சூப்பரா இருக்கடான்னு.
நாங்க சொல்லலன்னு வச்சுக்க சண்டாளி மகளை ஒன்னெல்லாம் நாய் கூட நக்காதடி பீத்தச்சிருக்கு முகரையில முள்ள கொண்டை சாத்த. ஏய் அதாவது மாமா மச்சான தான் வர்ணிக்கணுமா இல்ல தெரியாம தான் கேக்குறேன். மாமா மச்சான தான் வர்ணிக்கணுமா? ஏன் ஒரு அண்ணன் தம்பி வர்ணிக்க கூடாதா? வர்ணிக்கலாம். அண்ணன் தம்பி வர்ணிச்சோம்னா அதுல ஒரு அன்பு இருக்கு. ஆமா. ஆனா உறவினர்கள் வர்ணிக்கிறதுல ஒரு அன்பு இருக்கு. ஆமா. அதாவது உன்னோட காதல அப்படி வர்ணிக்கிறதுல அதுல காமம் கலந்த அன்பு இருக்கு. ஆமா. தெரிஞ்சுக்க. உங்க காதல கொண்டே குப்பையில போடியா? உன் காதல கொண்டே நாய் இதுல ஓடி. ஆமா. ஒரு மணி நேரத்துல பண்ற காதலுக்கு பேர் காதல. உங்க முகரைய பாரு முகரைய. நல்லா பாரு. உன் சௌரியத்துக்கு ஏன்ட்ட பேசாத. ஓ சௌரியத்துக்கு சட்ட சௌரியத்துல ஏன்கிட்ட எடுடாத. குட்டன்னு வச்சுக்க குறும்பி அந்து வேற அந்து. குட்டுக்குற குடல பொட்டி கட்டி எல்லாம் காணாம போயிரும். குட்டன்னு வச்சுக்க உனக்கு பாவாடை புர்ரன்னு கிளியும் பாத்துக்க. நான் போடுற பொட்டல எல்லாமே தெரிச்சே வேணும். உனக்கு நான் போடுற ஒல்ல மூத்தரம் சிறுட்டு சிறுட்டு தள்ளுபடி நார சிறுட்டு. டேய் மாப்ள ஓ ஆளு செம்மையா இருக்காடா. டேய் என்ன மாமோ வக்க மக்களா குண்டியும் இல்ல ஒரு மயிரும் இல்ல. இவளை கல்யாணம் பண்றவன் ஃபர்ஸ்ட் நைட்ல வக்க மக்களா கண்டிப்பா குலகேஸ்ல தான்டா போவேன். எப்படி சொல்றீங்க? சத்தியமா தெரியும். இவளை குறுக்கெலும்பு ஒடிச்சு போடுவான். அங்க மேற்கொண்டாமன் செத்தேன். அதோட 7 வருஷம் கடுங்கல பண்றேன். தெரியாம தான் கேக்குறேன். என்னமோ ஒல்லியா இருக்கிற பிள்ளைல பார்த்தாவோ அங்க குத்தது இங்க குத்தது அத பண்ணுது இத பண்ணுதுன்றீங்களே. எங்க குண்டா இருக்குறவங்களே நீங்க சொன்ன வேலை உடனே இத செஞ்சு முடிமானவங்க செஞ்சு முடிக்கறாங்களா? செஞ்சு முடிக்கறாங்களான்னு கேக்குறேன். உடம்புங்கிறது வேற, அது மன தைரியங்கிறது வேற. உடல் வாக பொறுத்து எல்லாரும் இந்த உலகத்துல இயங்க முடியாது. அட நான் சொல்ல வரத புரிஞ்சிட்டு பேசுங்க. என்ன பேசு? அதாவது ரொம்ப வேணா நல்ல குண்டா இருக்கறாங்கன்னு வெச்சுக்கோங்க. உன் கண்ணு என்னைக்கு பட்டுச்சு அதோட கோழிப்பி கண்ணு தான்டா. போடா அங்கிட்டு போடா போடா போய் தொலைங்கடா. குண்டா இருக்கறாங்கன்னு வெச்சுக்கோங்க. கீழ குனிஞ்ச ஒரு மண்ணல சொல்றாங்க முடியுமா? இதுவே நாங்க ஒல்லியா இருக்கிற பிள்ளைய சொன்ன அடுத்த செகண்ட் நீங்க சொல்லி வாய முடிக்க மூடங்களாட்டி நாங்க அந்த வேலை செஞ்சிருவோம். அத மட்டும் இல்லையா? அத மட்டும் இல்ல ஒரு வேலை இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. ஒரு வேலை நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த வேலை உங்களால அவங்கள வச்சு உங்களால செய்ய முடியுமா? இல்ல. முடியுமா? முடியாது. அப்ப இதுவே எங்களை வச்சு உங்களால அந்த வேலை செய்ய முடியுமா? உன்னை வச்சு நல்லா செய்யலாம்ன்ற. ஏய் வேலைய சொன்னே. உன்னை வச்சு நல்லா செய்யலாம். உன்னை ஹால் வீட்டு அளவுக்கு கொண்டுட்டு போய் நாங்க செய்யலாம்னு விருப்பப்படுறேன். ஆமா எனக்கு தெரியும். ஒரு விஷயம் தெரியாது. அதிகமா பேசுறத பொம்பளையில கண்டவை எனக்கு எரிச்ச மசலாவே வரும். அதிகமா பேச வைக்கிற ஆம்பளையில கண்டவே எனக்கு பொசு பொசுன்னு வரும். உன்கிட்ட வந்துட்டா புளுப்புன்னு தாண்டி இருக்கு. உன்கிட்ட நீ பெரிய பூனாதி தங்கச்சி பெரிய வாளாண்டடி. நாரச்சிக்கு முகரைய பாரு முகரைய. ஓடி இருக்க விடல மேமளே. ஓடி உடுத்த துணி இல்லாதவளே. டேய் மாப்ள அடே மாப்ள என்ன மாமா இந்த புள்ள உதட பாரியா அப்படியே ஆரஞ்சு சொல மாதிரி இருக்குடா. அடடடட ஆரஞ்சு சொல மாதிரி இருக்குடா. சப்பலாம்டா சப்பலாம்டா. சரி நான் சொல்றேன் கேளு. உனக்கு எனக்கு சொத்து தகறாளா? இல்ல. இல்ல வாக்கார சண்டையா? இல்ல. இனிமே வந்துறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வர எல்லாம். இல்ல நீங்க பொண்டாட்டியா? கிடையாது. உன்னை வச்சிருக்கணும். இல்ல. ஏய் இந்தயா ஏமா அழுற? சத்தியமா சொல்றேன் ஆர்த்தி வாழ்ந்தா உன்னையோட ஒரு நாளாவது வாழ முடியும். நீ இல்லைன்னா நான் செத்தே வரி லூச்சு முட்டை. எப்படிலாம் வர்ணிக்க முடியாதா இருக்கு எங்க மயிறு. நீ வாங்குற சம்பளத்துக்கு சரி இந்த அது இருக்கட்டே. உன் பேச்சு எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? செல்லக்கிளி புருஷன் செவ்வாய்க்கிழமை செத்து போயிட்டானா? என்னது என்னது என்னாச்சு? எப்ப மாமா செல்லக்கிளி புருஷன் செவ்வாய்க்கிழமை? தம்பி என்னனே இல்ல செல்லக்கிளி புருஷன் அத்தாடி. ஐயோ என்ன நீங்க பூரா என்ன கேரளத்துக்கு போய் தீர்மானம் எடுக்க போறீங்களா? எப்படி நடந்துச்சு இது? அத்தாடி என்ன மாமா என்னப்பா எப்ப மாமா செல்லக்கிளி புருஷன் செத்து போய் செல்லக்கிளி என்னன்றது? செல்லக்கிளி புருஷன் செவ்வாய்க்கிழமை செத்து போயிட்டானா? மாமா செல்லக்கிளி யாரு? செல்லக்கிளின்னு யாரும் தெரியாம தான் கேரள விசாரிச்சு. மாமா செல்லக்கிளி புருஷன் யாரு? ஐயோ அப்பா இவங்க லூசு குட்டியா அகப்பட்டுக்கிட்டு எனக்கு பெரிய சிரமமா இருக்குடா. செல்லக்கிளி யாருன்னே தெரியாம தான் கேத விசாரிச்சுக்கிறாப்பா. அப்பா ஒரு கதைக்கு சொன்னப்பா. இந்த பிள்ளை பேச்சு செல்லக்கிளி புருஷன் செவ்வாய்க்கிழமை செத்து போயிட்டானா? வீடு வெறிச்சோடி ஆரம்பிச்சுட்டு வெள்ளிக்கிழமை உட்காந்துக்கிட்டு பூளு பூளுன்னு ஆடுதானா? உன் பேச்சுகளும் உன் வார்த்தைகளும் நீ அந்த வேலையை இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற போல தெரியுது. நீ நான் பொம்பளையா? நீ ஏன் பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? இந்த கூட்டத்துல இருக்கிற பெண்ணு நீ ஒண்ணா? ஆமா. யார் சொன்னா? ஏன் நான் தான் சொல்றேன். ஆர்த்தி நீ என்கிட்ட கையை கொடுத்தா பறிச்சிடலாம். வாயை கொடுத்தா உன் ஜில்லு வாய் கிழிஞ்சே வரும். கிழிஞ்சு பாத்தியா? உன் நாரவை எங்கட இருக்கற வேணா பே. இந்த கூட்டத்துல இருக்க பெண்ணு நீனு ஒண்ணும் சொல்ற. கை விடு. அப்படி பேசினா தான் எனக்கு பேசி சப்பு சப்புன்னு வரும். இந்த கூட்டத்துல ரெண்டு அக்காளை கூப்பிடுவான். இந்த மேல நட்டு ஒரு மல்லிகை கடையில ரெண்டு அக்காளையும் கூட்டிட்டு போய் 1/2 கிலோ பருப்பு புளி உப்பு மிளகா வாங்குவான். சரி. ரெண்டு பேரும் இங்க உட்கார வச்சு சாம்பார் வைக்க சொல்லுவான். சரி. ரெண்டு சாம்பார் ஒரே மாதிரி இருக்குமா வெவ்வேறு மாதிரி இருக்குமா? ஒரே மாதிரியே தான் இருக்கும்.
எப்படி இருக்கும்? ஒரே மாதிரியா? ஒரே மாதிரியா தான் இருக்கு. கலர் ஒரு மாதிரி தாங்க இருக்கு. கலரை சொல்லல, சுவையை சொன்னேன். சுவையா ஒரு மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி இருக்காது. கை பக்குவம் அப்படி மாமா ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். ஒவ்வொரு மாதிரி. அதுக்கு காரணம் கை பக்குவம். உனக்கு வார்த்தை உனக்கு தொண்டைக்குள்ள இருக்கு, ஆனா வெளியே வருது இல்ல. 2 அக்காளையும் கூட்டிட்டு போய் ஒரே கடையில 1/2 கிலோ பருப்பு, புளி, உப்பு, மிளகா வாங்கி கொடுக்குறோம். சரி. 2 பேரையும் ஒரே லக்கில உட்கார வச்சு சாம்பார் வைக்க சொல்றோம். ஆனா 2 சாம்பார் ஒரே மாதிரி இருக்கணும். ஆனா நீ என்ன சொல்றேன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும். கை பக்குவம்ன்ற. ஆமா. கை பக்குவம் கிடையாது, மயிர புடுங்கின பக்குவம் கிடையாது. இப்படி சொல்லிதான் ஆம்பளைல கொல்ல வருஷமா ஏமாத்திட்டு இருக்கேன் அந்த பெண்கள் புறாமே. பெண்கள் சமைக்கிறதுல உப்புல இல்ல ருசி, மிளகாய் இல்ல ருசி, பருப்புல இல்ல ருசி. பெண்கள் சமைக்கும் போது சரியான மனநிலைமையில சமைக்கணுமா? ஒரு பெண்ணு கட்டின புருஷனுக்கு பெத்தவளுக்கு சமைச்சான்னு வச்சுக்க, என் புருஷன் மீன் குழம்புனா அப்படி சாப்பிடுவான்ப்பா அப்படின்னு ரசிச்சு ருசிச்சு சமைச்சானா அந்த குழம்பு தித்திப்பா இருக்குமா? இதே பெண்ணு ஒரு பெத்தவளுக்கு சமைக்கிறா, என் மையன் சாம்பார்னா அப்படி சாப்பிடுவான்ப்பா அப்படின்னு ரசிச்சு ருசிச்சு சமைச்சானா அந்த குழம்பு தித்திப்பா இருக்குமா? இதே பெண்ணு இவங்க தாலியை போட்டு அறுக்க காலத்துக்கு வடிச்சு கொட்டி இலவ கூட்ட வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி சமைச்சான்னு அந்த குழம்பு புழுப்புன்னு தாண்டி இருக்கான். அப்ப நீனும் பெண்ணு ஒண்ணுன்றா. ஏயா அப்ப உங்க குடும்பம்ல சாம்பார் குடும்பமாயா? என்ன சாம்பார் குடும்பம்? இந்த முட்டை சாம்பாரை பத்தி இவ்வளவு கிளாஸ் எடுக்கிறீங்களா? அதான் கேக்குறேன். இந்த உலகத்துல மனிதன் சாப்பிடலனாவே உயிர் வாழ முடியாது. அத தெரிஞ்சுக்க முதல்ல. இல்ல குழம்பு வகையில எவ்வளவோ இருக்குங்க. அது சாம்பாரை பத்தியே பேசுறீங்களா? உன்னை கட்டிக்கிட்டு போனா குடும்பம் மயிரில் கூட வழங்க மாட்டேன் சண்டாளி மகளே. நீ கால் எடுத்து வச்சனா வக்க மக்களை முதல்ல மாமியாவை தூக்கிடுவோம், மாமனாரை தூக்கிடுவேன். அதோட மக்களை தடி கொடுத்த புருஷனை கூப்பிட்டுருவேன். சண்டாளி உன்னை கட்டி உனக்கு தெரியாம கேட்கிறேன். இந்த உலகத்துல பெண்டாட்டி கட்டி யாராவது ஆம்பளை ஆளுகள் நிம்மதியா வாழ்ற மட்டும் ஒரு ஆளை மட்டும் கை தூக்க சொல்லு. அனுபவம் பேசுது பாவம். கையை தூக்க சொன்னா அந்த பையன் கையிலே தூக்குறான்டாவே. அதே வேற சட்டி போடல முண்டமா கிளம்புதுடா. நீ பாத்தியாடி? நான் பார்க்கலங்க. பாத்துறத செத்துருவேன். அவன் அம்மாடி அம்மா அவன் பழுக்கா இருப்பான் போல. அவன் அத்லட்டிக் ஓட்ட பந்தய வீரனா இருப்பான் போல. ஒருவேளை நீங்க பாத்துட்டீங்களோ என்ன தெரியல, என் கண்ணுல அப்படி படுது. எனக்கு ஒண்ணு அவனை சொல்றேன். இந்த வா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. உன்னை எல்லாம் கட்டிக்கிட்டு போனா குடும்பம் வழங்குமான காரணம் இருக்கு. இந்த உலகத்துல கல்யாணம் பண்ணி பெண்கள் ஆம்பளை யாருமே நிம்மதியா வாழல. ஆனா நீங்க நினைப்பிய ஆம்பளை ஊரா சீராட்டு எல்லாம் வாங்குறான். கிரைண்டர்ல இருந்து, மிக்சில இருந்து, சோபால இருந்து, கட்டில இருந்து, வெத்தில இருந்து வாங்குறேன்னு நினைக்கிறேன். அடி சண்டாளி மகளே, ஆம்பளை சீரு எங்களுக்காக வாங்குறோமா? யாருக்காக? உனக்கு உங்க அப்பன் கொடுக்குறேன். மிக்சி, கிரைண்டர், சோபா, மெத்த எல்லாம். சரி நாங்க ஆம்பளை நாங்க வாங்கிக்கிறோம். அடி சண்டாளி உனக்கு அமில மிளகா ரச்சா ஓம்ட்டு இது வலிக்கும்ட்டு நொப்ப மிக்சி கொடுக்குறேன். சரி ஆட்டுக்கல்ல ஓட்டு மாவாட்டினா குறுக்கெலும்பு ஒடிஞ்சு வரும்ட்டு ஒப்பன் கிரைண்டர் கொடுக்குறேன். அடி சண்டாளி பாயில விடுத்தா உனக்கு முதுகு வலிக்கும்ட்டு ஒப்பன் மெத்த கொடுக்குறேன். மெத்தையில மல்லாக்க பொழந்துக்கிட்டு படுத்து காலையில 10 மணில இருந்து ரிமோட் எடுத்துக்கிட்டு புழுக்குன்னு டிவி சேனலை மாத்தி வெறும் சீரியலா பார்த்தா அந்த குடும்பம் குண்டிய தூக்க வச்சு போடுற. சரி உன்னை கட்டிட்டு போய் யாரு நிம்மதியா வாழ்றா? சும்மா நிறுத்தி ஆகிட்டு தண்ணி கொடுத்தன கூட்டிட்டு போறது எதுக்கு? நீங்களும் சந்தோஷமா இருக்கணும், நாங்களும் சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கிறதுனால தானே. என்னடா சந்தோஷமா இருக்கு? சரி அதுக்கிட்ட இந்த இடத்துல என்ன தொழில் பண்ற? வியாபாரம் பார்க்கலான்னு வந்திருக்கு. என்ன வியாபாரம் பண்ற? இழந்த பழம். இதுவா? இழந்த பழம் மாதிரி இல்லையா? கொமட்டிக்கா சைஸ்ல இருக்கு. மண்டைய பொழந்தே புடுவே. இழந்த பழம் சொல்றது சாப்பிடுறது இழந்த பழங்க. நாங்களும் வளர்ப்போம், நீங்க வளர்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா சரி இருக்கட்டும். இப்போ உன் இழந்த பழம் இருக்கு. சரி உன் இழந்த பழத்துல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். கண்ணை பார்த்து பேசியா? இல்ல எனக்கு உருளைக்கிழங்கு தின்னு கண்ணு சிமிடி கீழே அடிக்கும். அதான் இப்ப உன் இழந்த பழம் இருக்குல்ல. சரி உன் இழந்த பழம் நல்ல டெம்பரா இருக்குமா இல்ல குளக்குளன்னு இருக்குமா? ரெண்டு கலந்து. ஒன்னு ஆத்துல கலவையும் ஒன்னு சேத்துல கலவையும். நம்ம எப்பவுமே ஆத்தலையும் கால வைக்கிறதுல சேத்தலையும் கால வைக்கிறது நடுவுல கால வச்சா பொளந்துக்கிட்டு போயிடும். கிடையாது, எப்பவுமே ஒரே மாதிரியா தான். செங்கா தான் நமக்கு பிடிக்கும். இருக்கட்டும் செங்கானதுக்கு உன்னை கூப்பிட்டாங்க. இப்ப இருக்கட்டும் உன் பழம் இருக்குல்ல, உன் பழத்துல காம்பு இருக்கா? காம்பு கிள்னா பால் வருதா? வரும். காயில வரும், பழத்துல வராது தெரியுமா? ரெண்டுலயும் வரும். என்னடா லூசி இருக்கியா இருப்பா போல. உங்களுக்கு தான் விவரம் தெரியாம இருக்கு. பழத்துல கிள்ளனா தேன் மாதிரி வருங்க. சூப்பரா சொல்றது சரிதான்டா. சரிங்களா? காயில கிள்ளனா பால் வரும். காயில கிள்ளனா பால் படக்குன்னு தெரியுமா? ஆமா. பழத்துல லேசா அப்படி நசிக்க விட்டா ஊன் தண்ணியா வடியுமே வருதா? ஆமா தேன் மாதிரி வரும். உனக்கு திரியிருக்கா சண்டாடிமே. சரி உன் பழம் பிடிக்கணக்கா குத்தா உலக்கா? மூணுமே. ஒண்ணு ஒரு குத்துக்கு எவ்வளவு வாங்குற? ஒரு குத்துக்கு 500 ரூபா. ஒரு குத்துக்கு உனக்கு உனக்கு ஒரு குத்துக்கு கொடுத்துட்டு நாங்க ஆல்ரவுண்ட் சாமான வித்துட்டு தெருவுல பொட்டல தெரியா 4 பேர் தெரியுங்க. உனக்குலாம் அவ்வளவுதான் ரேட்லாம் கிடையாது. உனக்கு சொல்லவா? சும்மா நிறுத்தியா ஆளை பத்தி எனக்கு இடப்பட கூடாது. 10 ரூபாய் கடலை மிட்டாய் தரேன் வரியா? ஓ கடலை மிட்டாய் கொண்டு குப்பையில போடு. ஓ கடலை மிட்டாய்ல எங்களுக்கு வேண்டாம். டேய் சூர்யா
இந்த பிள்ளை மண்டைய படுறா, மண்டையே இப்படி இருக்குண்ணா. இந்நேரம் வேற பிள்ளையா இருந்தா என்ன பண்ணிருப்ப? நக்கிருப்பேன். பண்ணுவப்ப இருக்கட்டும், அது இருக்கட்டும். ஓ வியாபாரத்தை சொல்லுவாப்பா ஜம்முன்னு போடுறேன். இழந்த பழம், இழந்த பழம், இழந்த பழம், இது செக்கா சவந்த பழம், இது தென்னாக இனிக்க பழம், இது இன்னொரு வாக்கு பழம், இது உனக்கு பிறந்த பழம். இழந்த பழம், ஐயா ஊர் கணக்கு வாங்கலையே இழந்த பழம், பட்டி கணக்கு வாங்கலையே இழந்த பழம், அம்மா இழந்த பழம், ஐயா இழந்த பழம், அட இழந்த பழம். ஏறாத மலை மேலே இழந்த பழுத்திருக்கு, இழந்த பழுத்திருக்கு, இழந்த பழுத்திருக்கு. நான் இதுல ஏறி மாமா நாங்க 4 பேர் இதுல ஏறி, நீங்க 4 பேரு மானாமதுரையில போய் பார்வதி கிளவிய பிடிச்சு ஏறி, அந்த கிளவி ஒன்னால செத்து போச்சு தெரியுமா மாமா? ஏன் அந்த கலையை போய் சாவடிச்ச? கிளட்டு முண்டைய கொண்டுட்டீல. கொண்டதே நீ தானே. நீ ஆத்திர அவசரத்துக்கு என்ன பண்ண போறீங்க? தக 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 தக. இருக்கட்டும், கை கால பிடிச்சு நிற்கிறா. அது என்னையா லேசா பிடிச்சு விடுவேன். ஏயா என்ன தெரியல, கையை அடிச்சு ஒண்ணும் இல்ல, பார்வதி செத்து பண்ண என்ன அவங்க அக்கால கூப்பிட்டுக்கலாம் விடு. கை இப்படி அடிச்சு 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 எலும்பு பூரா தேய்க்குதுடா. அப்ப கை வேலை நிறைய பாத்திருக்கே போல இருக்கு. உழுக்கட்டுமா எசபாட்டு படிக்கட்டுமா என்றொட்டு குருவியாரா மாங்குளத்துக்கரமேலே மயிலுலத்தும் சின்னவளே, மயிலுலத்தும் சின்னவளே, நெடுகிலே நாகிருந்து பாடும் குரல் கேட்கலையா, பாடும் குரல் கேட்கலையா. எப்படி பிள்ளை என் வாகான ஆலமரம், ஆலமரம் ரெடி 1 போட்டு மவுத்து கிஸ் இல்லையா? விழுத விட்டு கீழே. என்னடா எங்க மாமா பத்தி என்ன நினைச்ச? அது எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் கொடுத்துருவாப்ல. எங்க ஒன்னதேங்க என் மாமா மட்டும் கொடுத்துட்டு வராம வந்தாப்ல இல்ல, அப்புறம் பாத்துவான். விழுத விட்டு கீழே இறங்கி, என்ன பிளேட் சொல்லு? விழுத விட்டு கீழே இறங்கி, கீழே இறங்கி பாரா. பார்வதி ராதடி பச்சங்குடி மாரதடி தேவியே வந்தட பூத்தவா தந்தட பச்ச பார்வதி ராதடி பச்சங்குடி
விட்டுருச்சா? சாமா தெரிச்சே பேரு பட்டுருச்சா? சரி பாத்துக்கலாம். இல்ல பாத்துக்கலாம் வாங்க. கூசுதா? இது வரைக்கும் இது அப்ப இது விரைக்காதுன்னு சொல்றியா? பச்ச பார்வதி ரஹடி மச்சாங்கூ பச்ச பார்வதி ரஹடி மச்சாங்குரி அப்போது பார்த்த புள்ள இவ அடையாளம் தெரியவில்லை. அப்போது பார்த்த புள்ள இவ அடையாளம் தெரியவில்லை. என்னமோ பண்ணுறா என்னமோ சொல்லுறா என்போத தெரியவில்லை. அது என்னன்னு தெரியவில்லை. எப்போது பார்த்த புள்ள இவ அடையாளம் தெரியவில்லை. மீன் பிடிக்க போன ஆத்துல மீன் மாட்டுக்கு சேர்த்துல மீன் பிடிக்க போன ஆத்துல ஒரு மீன் மாட்டுக்கு சேர்த்துல கல்யாணத்தை சொல்லி போட்டு நேரில் உணவை போட்டுச்சு கொண்டாடுவேன் தேருவேன் மீன் கட்டி பட்டு மண்ணு போட்டு பஞ்சு முட்டா சேல கட்டி பட்டு மண்ணு போட்டு அஞ்சி கொண்டு போன நெஞ்சு குள்ளந்தாரியா ஆர்த்தி ஐ லவ் யூ. யோ பார்த்தன்னு வர்றதுக்கு என்ன அத்தை மனோ மாமா மனை பார்த்தன்னு வர்றதுக்கு வாக்குத்தோன இல்ல லவ்வா சொல்றீங்களா அப்படின்னா என்னங்க? கிட்டவா கிட்டவா நீங்க என்ன கிட்ட வர சொல்றதுக்கு உங்க நீங்க என்ன என் புருஷனா இல்ல நான் உங்க பொண்டாட்டியா? அடி வாடி வரலன்னா அப்புறம் வேற பக்கத்து ஜம்ப் பண்ணிடுவேன். வேண்டாம் வா கூப்பிடும் வா. ஆர்த்தி குண்டிய திருப்பாத நேரம் இல்லை. அட்டென்ஷன் சாண்டட்டீஸ் சர்பத்தை குடிக்கி உன் சர்பத்தை குடித்தாலும் புழுப்புன்னு இருக்கும். கேட்டுக்கிட்டே வா. ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் சின்ன கேப் இருக்கக்கூடாது. கேப் இருந்தால் இடையில வேணாலும் சொல்லிட்டு போயிருவேன். அப்புறம் நான் வாயில் வரல வச்சுக்கிட்டு போயிடலாம். ஆர்த்தி மாமா என்னப்பா பெரியக்கா நல்லா இருக்கா மாமா? இந்த அப்பா நினைக்காத, எனக்கு கல்யாணம் ஆகலை. எங்கள் அக்காவில் கேட்குறாரு. தூத்துக்குடியில் கட்டி கொடுத்துருக்கு. அக்கா உப்பளத்தில் வேலை பார்க்குது. மச்சான் உப்பு பாக்கெட்டுக்கு பூரா பேக்கிங் பண்ணுறாரு. ஆர்த்தி மாமா என்னப்பா மச்சான ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்துட்டீங்களா? கொண்டு அட்மிஷன் போடணும்னு சொன்னீங்களே. எனக்கு கல்யாணம் ஆகலை. எங்கள் சின்ன காலை ஏர்வாடியில் வெட்டி கொடுத்துருக்கா. அதை கேட்குறாங்க. மாமா என்ன பண்றாரு? மாமா ஏற முடியாமல் துபாயில் உட்காந்துருக்காரு. எதுல? கல்லூரியில் போயிருப்பான் எடுபட்ட உண்டை. எனக்கு என்ன தெரியும். கிட்டவா ஆர்த்தி குண்டி எடுத்துப்பாங்க. சங்கோச்சமா இருக்குல்ல? சரி மாமா மாமா மயிரை புடுங்கு வாமா பேசாம இழுச்சாப்பல இப்பதான் சரி பண்ணி கேட்டிருக்கேன். மாமா எம்ஆர் ராதா மாதிரி பேச ஆரம்பிச்சேன். மாமா எனக்கு பேச தெரியாதா? ஆர்த்தி என்னை விட்டுட்டு வேற வண்டி ஜம்ப் பண்ணி போயிட மாட்டீங்களே. நிறைய பேர் உன்னை வந்து தொந்தரவு கொடுக்குறாங்களா? இருக்கட்டும், எல்லாரும் கூப்பிடுவாங்க. போயிடாத ஆர்த்தி. உன்னை எப்படி காதலிக்கிறேன் தெரியுமா? என் காதலை சொல்லுகிறேன். ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா? ஓடி வெள்ளச்சி
நெஞ்சு நோங்குது நோங்குது ஒண்ணு கால் ரெண்டும் போகுது பின்ன நான் முத்தம் போட துடிக்கிறேன் ஒண்ணு நீ முள்ள கட்டி அடிக்கிற கண்ணு நீ காய்தானா வளர்ந்தானா சொன்னால் என்ன நீ கல் வச்சி என்ன தெரியலையா கோடி வச்சி என்ன புரியலையா நெஞ்சு நோங்குது நோங்குது ஒண்ணு ஓ காதண்டும் போகுது பின்ன நான் முத்தம் போட துடிக்கிறேன் ஒண்ணு நீ உள்ள கட்டி அடிக்கிற கண்ண நீ காய்தானா வளர்ந்தானா சொன்னால் என்ன ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா கோடி வெள்ளச்சி என்ன புரியலையா ஒரு சொல்லு மாறுவதில்லை நீ காய்தானா பலதானா சொன்னால் என்ன ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா கோடி வெள்ளச்சி என்ன புரியலையா கொஞ்சம் கூடி போனா இப்படித்தான் கெஞ்ச சத்தம் போடு நெஞ்சு கூட்ட சாத்தி வாங்கி கொஞ்சம் கொடிகாடு சக்கர வள்ளி அறியாம கிழங்கு வைக்கும் அதுபோல பொம்பள ஜாதி அறியாம மனசு வைக்கும் பட்டுன்னு முன்ன வந்த நில்லு என் பொட்டுன்னு அடிச்சு நீ சொல்லு அடி நமக்குள்ள எதுக்கு முள்ளு அடி நாவுக்கு தூரமில்ல பல்லு நான் முடிவோட முடிவா சொல்லு ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா கோடி வெள்ளச்சி என்ன புரியலையா நோங்குது நோங்குது முன்ன காதண்டு போகுது பின்ன நான் முத்தமோட துடிக்கிறேன் ஒன்ன நீ உள்ள கட்டி அடிக்கிற கண்ண நீ சொன்னால் என்ன ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா கோடி வெள்ளச்சி என்ன புரியலையா லெவலா வச்சுட்டு விட்டு ஏத்துனா டிஸ்டர்ப் நீ இல்லைன்னா நான் செத்தே வேறு லூசு முண்டா ஆர்த்தி டேய் அவ்வளவுதான் எங்க ரெண்டு பொம்பளைங்க கண்ணை மூடிட்டு காதல் பண்ணா இப்படிதான் நடக்கும் போயிட்டாளா கண்ணை மூடிக்கிட்டு பண்ணா இப்படி போயிருவாளா ஆமா மாமா கண்ணை திறந்துக்கிட்டு பண்ணும்போதும் போகத்தாப்பா செய்யறா அது சரி பாடுறேன் போயிட்டு போறா பெத்த தகப்பனுக்காண்டி தாய்க்காண்டி சாகலாம் அதில் ஒரு காரணம் இருக்கு 10 மாதம் சுமந்து ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம வளர்த்ததுக்காண்டி தகப்பனுக்காண்டி கூட சாகலாம் அதுலேயும் ஒரு நியாயம் தர்மம் இருக்கு
சிறுச பெருசா வம்பாடு பட்டு உழைச்சு காப்பாத்துறதுக்காண்டி இந்த லூசு முட்டைக்காண்டி என்ன மைத்துக்குச்சாங்கன்னு போறா என் தாய்க்காண்டி இந்த பாடலை டெடிகேட் பண்ணுகிறேன். இந்த மேலநட்டூரில் உள்ள தாய்மார்களுக்காண்டி இந்த பாடலை நான் டெடிகேட் பண்ணுகிறேன். இந்த பாட்டு முடிஞ்சோடனே இந்த கூட்டத்தில் இருக்கிற பெண்கள் பூரா அவங்கவுங்க வீட்டுக்காருக்கு தெரியாம வச்சிருக்க 50-100 எல்லாம் ஒண்ணு சேர்த்து எனக்கு அன்பளிப்பா கொடுப்பாங்க. கூட்டத்தில் ஒரு அக்கா என் மேல பிரியப்பட்டு கையில போட்டிருக்க அரப்பை முதரத்தை கழட்டி என் கையில போடும் பாடுறா. மாமா காலில் போட்டுதான் கொடுப்பாங்க. என்னது செருப்பு? கொலுசு இருக்காதா செருப்புக்கு பாரு. செருப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆத்தாக்கலாம் பிளாஸ்டிக் செருப்பா இருந்தா போடுங்க. கிலோ 22 ரூபா 50 பைசா எடுக்கிறாங்க. ஒரு சாக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கோம். மொத்தமா கொண்டு போய் மானாமதுரையில் இரும்பு கடையில் போட்டு போயிடுவான். அதையும் விடுறது இல்லை. ஆமா, என் தாய்க்காண்டியும் இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களுக்காண்டியும் இந்த பாடலை டெடிகேட் பண்ணுகிறேன். அஞ்சரை எத்தனையோ கோயில் உண்டு, எத்தனையோ சாமி உண்டு, ஏன் சாமி நீ இருக்க கோயில் தேடி போனதில்லை. கையெடுத்து கும்பிட்டு வா அம்மா, ஏ அம்மா எழுந்திருச்சு வா அம்மா. மனசு பதறுதம்மா, செல்லம்மா செல்லம்மா வா அம்மா. என்ன பெத்த அம்மாவே, ஏ ஆசை அம்மாவே, என்ன பெத்த அம்மாவே, ஏ ஆசை அம்மாவே, சின்ன மக வந்திருக்கு கண்மூடிச்சு பாரம்மா, சின்ன மக வந்திருக்கு கண்மூடிச்சு பாரம்மா. நெஞ்சு பட படக்க ரத்தம் துடி துடிக்க, நெஞ்சு பட படக்க ரத்தம் துடி துடிக்க, சின்ன மக வந்திருக்கு வாய் திறந்து பேசம்மா, சின்ன மக வந்திருக்கு வாய் திறந்து பேசம்மா. என்னாச்சோ ஏதாச்சோ உசுரே போயிருச்சோ, என்னாச்சோ ஏதாச்சோ என்னாச்சோ ஏதாச்சோ உசுரே போயாச்சோ, என்னாச்சோ ஏதாச்சோ உசுரே போயிருச்சோ. என்னமோ நான் நினைச்சு பயந்தே போனேம்மா, பார்த்து பரநாளாச்சோ நினப்பு வந்துருச்சோ, இயக்கத்தில சஞ்சிட்டியோ என்னான்னு சொல்லம்மா. கடைசியா பிறந்தவனு குட்டின்னு கூப்பிட்டியே, குட்டி பையன் வந்திருக்கு பேசாம கிடக்கிறியே. கடைசியா பிறந்தவனு குட்டின்னு கூப்பிட்டியே, குட்டி பையன் வந்திருக்கு பேசாம கிடக்கிறியே. என்ன நீ ஆளாக்க எத்தனைய கஷ்டப்பட்ட, பெத்த கடன் தீர்ந்ததுன்னா இப்படி நீ படுத்துக்கிட்ட. என்ன பெத்த அம்மாவே, ஆசை அம்மாவே, செல்ல மக வந்திருக்கு கண்மூடிச்சு பாரம்மா, சின்ன மக வந்திருக்கு வாய் திறந்து பேசம்மா.
போட்ட பசுமாடு தாங்கன்னு பார்க்காம என வளர்த்த அத்தாரி எங்கன்னு கேட்கிறோம்மா. கண்ணு போட்ட பசுமாடு தாங்கன்னு பார்க்காம என வளர்த்த அத்தாரி எங்கன்னு கேட்கிறோம்மா. ஊரில் உள்ள தெருநாயும் சோறு நீ போடுவன்னு நம்ம வீட்டு வாசலிலே மாலாட்டி நிக்கிறம்மா. நீ நட்ட நெல்லு நாட்ட வந்து பார்க்க மாட்டாயா? நீயா எரியுதம்மா வெந்து வெந்து கருகுதம்மா. நீ நட்ட நெல்லு நாட்ட வந்து பார்க்க மாட்டாயா? நீயா எரியுதம்மா வெந்து வெந்து கருகுதம்மா. களத்து வெட்டு ஓரத்துல நீ வளர்த்த மாமரமோ காட்சி இப்ப தொங்குதம்மா. நீ மறிக்க எங்குதம்மா. என்ன பெற்ற அம்மாவே ஏ ஆசை அம்மாவே செல்லமாக வந்திருக்கேன் கண்மூடிச்சு பாரம்மா. சின்னமாக வந்திருக்கேன் வாய் திறந்து பேசம்மா. நெஞ்சு பட படக்க ரத்தம் துடி துடிக்க. நெஞ்சு பட படக்க ரத்தம் துடி துடிக்க. செல்லமாக வந்திருக்கேன் வாய் திறந்து பேசம்மா. சின்னமாக வந்திருக்கேன் வாய் திறந்து பேசம்மா. சின்னமாக வந்திருக்கேன் வாய் திறந்து பேசம்மா.